அனைவருக்கும் வணக்கம். தாவிக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். அந்த சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு அவர் பிரச்சாரம் மேற்கொள்வாராம். அவர் நிறைய பேச போகிறாராமா. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த 13ஆம் தேதி வரக்கூடிய 13ஆம் தேதி இருக்கு இல்லையா, அதுவும் சனிக்கிழமை தான். டிசம்பர் 20ஆம் தேதி இருக்கு இல்லையா, அந்த சுற்றுப்பயணம் முடிகிற நாள், அதுவும் சனிக்கிழமை தான். இவர் பேச போகிற எல்லா நாளுமே சனிக்கிழமை தான். சனிக்கிழமை எதுக்காக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போது பயங்கரமான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சனிக்கிழமை எதுக்காக சூஸ் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுதுன்னா, அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், வாட் எவர் இட் இஸ், அவங்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே லீவ் இருக்கும். ஸோ அந்த ஹாலிடேஸில் வந்தால் கூட்டம் நல்லா கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வச்சுருக்காருங்க. எப்படிப்பட்ட ஒரு எலைட் பொலிட்டீஷியன்னு பாருங்களேன். வாரத்தில் 6 நாள் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஒரு நாள் லீவ் எடுக்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு 6 நாள் லீவ் எடுக்கிற ஒரு பொலிட்டீஷியனை பார்த்துருக்கீங்களா? இதோ உங்கள் விஜய், உங்கள் விஜய் உயிரென வரவா. இந்த விஜய் அவர்கள் 6 நாள் லீவ் எடுத்துகிட்டு ஒரே ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுவும் திருச்சியிலலாம் 15 நிமிஷம் மட்டும் பேச போகிறதா இது வந்துட்டுருக்குங்க, தகவல் வந்துக்கிட்டு இருக்குங்க. 15 நிமிஷத்துக்கு என்னத்தையா பேச முடியும்? நான் போடுற ஒரு யூடியூப் வீடியோவே ஒரு 10 நிமிஷத்தாவது 15 நிமிஷம் மினிமம் வந்துடும். ஒரு யூடியூப் வீடியோ அளவுக்கு கூட பேச மாட்டார் அப்படின்னா, அப்போ இன்னமும் பெரிய அரசியல் கட்சி நாங்கள் தமிழ்நாட்டுடைய முதன்மை சக்தின்னா உருட்டுறாங்க. அதெல்லாம் எப்படி வாய்க்கூசாமல் சொல்கிறாங்கன்னு தான் புரியல மக்களே. அக்டோபர் 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா, அது சனி ஞாயிறு சேர்ந்தாப்புல வருது. அந்த ஒரு தடவை மட்டும் 2 நாள் கண்டினியூஸாக பேச போகிறாப்புல, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு என்றைக்குமே கண்டினியூஸாலாம் கிடையாது. கண்டினியூஸ்னால் என்ன, அது கிடையாதுங்க, நீங்கள் தப்பாக நினச்சிட்றாங்க. சனிக்கிழமை கொஞ்சம் நேரம், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். இந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாப்லையா. ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் லீவ் போடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அடாடே. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்கே போகிறாரு இங்கே போகிறாருனாலும் பரவாயில்ல, சரி ஏற்றுக்கலாம். என்னன்னு பாருங்களேன், 6 நாள் லீவு ஒரே ஒரு நாள் தான். எப்படிப்பட்ட ஒரு வேலைங்க, எவ்வளோ நாள் லீவ் எடுக்கிறாருங்க. என்னங்க இது, அரசியல் அவ்வளோ எளிதானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு போல இருக்குங்க. நம்ம அப்படி இப்படி போய் தலையை காட்டிட்டு வந்தால் போதும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இந்த அணில்கள்லாம் எப்படி முட்டு கொடுக்குறானுங்கன்னா, யாருக்குமே எந்த வித பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த மாதிரி சனிக்கிழமைகளை சூஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ண போகிறாராம். அப்படி என்னதாண்டா பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால் தெரியாது. பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். என்ன பிரச்சனைன்னா சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அதுமாரி தமிழக அரசியல் களத்தில் எவ்வளவோ சுற்றுப்பயணங்கள் நடந்திருக்காமா, இந்த மாதிரி எந்த தலைவருமே யோசிச்சது இல்லையாமா. ஆமாம், இந்த மாதிரிலாம் யாருமே யோசிக்க முடியாதுடா அணில்களா. நீங்கள் தான்டா வித்தியாசமாலாம் முட்டு கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் எப்படிடா முட்டு கொடுக்குறீங்க? இதுக்கே முட்டு கொடுக்குறீங்கடா, அப்போ நீங்கள் எதுக்கு வேணால் முட்டு கொடுப்பீங்கடா அணில்களா. இந்த மாதிரி யாராவது 6 நாள் லீவு போட்டு ஒரே ஒரு நாள் வேலை பார்ப்பாங்களா? எந்த அரசியல் கட்சி தலைவராவது இப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்காங்களா? ஆனால் இப்படியெல்லாம் சத்தியமாக யாராலையும் யோசிக்க முடியாது. கண்டிப்பாக ஸ்கூல் பசங்களுக்காக யோசிக்கிறது, இந்த மாதிரி லீவ் போட்டு இவ்வளோ லீவ் போட்டு இப்படியெல்லாம் யாராலையும் சத்தியமாக யோசிக்க முடியாது. தாவைக்க தலைவர் விஜய் அவர்களால் மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். இப்படியெல்லாம் யோசித்து யாருக்கும் பாதகம் வரக்கூடாதுன்னு யோசித்தவர் தான் மாநாட்டில் அத்தனை பேர் இறந்து போனாங்க. மாநாட்டுக்கு வரேன்ற பேரில் மாநாட்டுக்கு இப்படியெல்லாம் இறந்து போனாங்க. அவங்களெல்லாம் பற்றி யோசிக்காமல் விட்டுட்டார் அவங்க தலைவர். அது மட்டும் எக்ஸப்ஷனலோ? இதெல்லாம் யோசித்து பண்ணுவாராமா. ஏன்டா இப்படியெல்லாம் கதை உருட்டுறீங்க? தாய் மாமா அவர்களுக்கு சனிக்கிழமை மட்டும்தான் வெளியிலலாம் வருவார் போல இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமில் தான், அந்த லீவ் டைமில் தான் அறிக்கை வரும். சனிக்கிழமை மட்டும் ஆக்டிவாக இருக்கும் தாய் மாமா அவர்கள். எல்லாத்தையுமே சொகுசாக எலைட்டு புத்தியிலிருந்தே அணுகிறது. ஆனால் மக்கள் மட்டும் நாட்டை கொடுத்துடணுமா? 15 நிமிஷமெல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சி தலைவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாங்க? அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தின கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு கட்சிங்க. எல்லா சொகுசையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், எந்த இடத்துலையும் கஷ்டமே பற்றக்கூடாது, உழைக்கவே கூடாது. ஆனால் நாட்டை கொடுத்துடணும் இவர்கிட்ட. விஜய் அவர்களே முன்னாடி ஒரு இடத்துல பேசுகிறப்போ, அவர் படம் நடிக்கிறதுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த டேரக்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பேசின ஒரு காணொலி இருக்குது, பார்க்குறீங்களா? பாருங்க. தெரியாது, முன் அனுபவம் எதுவுமே இல்லாமல் உங்களை வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிற இந்த இளைஞர்களுக்கு உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனுபவமே இல்லாம ரொம்ப கஷ்டம் பாஸ். இல்லை, அது கரெக்டாக கதை இதெல்லாம் பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். பட் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காகவாது கொஞ்சம் அனுபவம் வேணும். அனுபவம் வேணும்ல,
சும்மா யாரோ ஒருத்தர் புதுசாக வரவரை வச்சு விஜய் அப்படின்ற ஒருத்தரை வச்சு படம் எடுக்க முடியாதுன்னு விஜய் அவர்களே சொல்கிறாருல்ல, அந்த ரியலைசேஷன் இருக்குல்ல. அப்போது படத்துக்கே நீங்கள் இப்படி பேசுவீங்க, அனுபவம் இருக்கணும், டைரக்டர் அனுபவம் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போது தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு என்ன தமிழ்நாட்டை நீங்கள் வந்த உடனே படத்தை முடிச்சுக்கிட்டு வருவீங்க, வந்த உடனே உங்ககிட்ட தமிழ்நாட்டை கொடுக்கணுமா? என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு? அனுபவம்னா இவனுங்க என்னமோ சிஎம் ஆக்குங்க, அப்போ தானே நாங்கள் அனுபவம் பெற முடியும் அப்படின்றானுங்க. சிஎம் ஆகி தான் அனுபவம் பெறுவீங்களா? நீங்கள் முதல்ல அரசியல் அனுபவத்தை பெறுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சிஎம் பற்றியெல்லாம் யோசிக்கலாம். அரசியல்லையே நீங்கள் இப்போ தான் காலை பதிச்சுட்டு வரீங்க, வந்த உடனே உங்களுக்கு அப்படியே தமிழ்நாட்டையே எழுதி கொடுக்கணுன்னா அது எப்படி முடியும்? நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்கள் படத்துக்காக இப்படி பேசுகிறீங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் இதே தானே பேசுவாங்க, எங்களை நீ ஆளணும்னா உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்க தான் செய்வாங்க. கேட்டால் மட்டும் ஆள்றது எல்லாரும் எங்களை கேட்குறாங்க, அவங்களாலே முடியல, இவங்களாலே முடியல, இப்படி முடியலை அப்படி முடியலன்றாங்க. இந்த சிங்கம்டா துரை சிங்கம்டான்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டுக்கிட்டு போகிறாரு. நாங்கள் அதே டைலாக தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். படத்தை முடிச்சுக்கிட்டு வருவாராம், கட்சி ஆரம்பிப்பாராம், 4 கூட்டம் போடுவாராம், 2 மாநாடை போடுவாராம், உடனே இவரை சிஎம் ஆக்கிடணுமா? அது எப்படிப்பா? வீக்கெண்ட் வெற்றி கழகம்னு வச்சிடலாம் போல், இல்லைனா வார இறுதி சனிக்கிழமை வெற்றி கழகம் அப்படி ஏதாவது வைக்கலாம். அடுத்ததாக விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காருங்க இன்றைக்கி ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை என்னென்னு படிக்கிறேன் பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரக்கூடிய அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக்கொள்ள முடியாத விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் மீதும் கழக தோழர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்லங்க. நம்ம என் ஆனந்த் புஷி ஆனந்த் அவர்கள் பண்ண வேலையை பார்ப்போமா, எதுக்காக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. திருச்சி விமான நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ண போயிருக்காப்புல. அங்கே போன இடத்துல என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, நடு ரோட்டில் போய் அவருடைய காரை நிப்பாட்டி வச்சுருக்காப்புல, போக்குவரத்துக்கு இடையூறாட்டு. வாகனத்தை நிறுத்தினது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்திருக்காப்புலங்க. அதனால அவர் மேலேயும் அவர் கூட இருந்த 6 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு என் ஆனந்தை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்லாம் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கானுங்க. ஏடா, நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டி வச்சா காவல்துறையினர் ஃபைன் போட தான் செய்வாங்க, வழக்கு பதிவு செய்ய தான் செய்வாங்க. ஓவராக பேசிக்கிட்டு இருந்தால் சுற்றி இருக்கவங்க கூட வழக்கு போட தான் செய்வாங்க. சுய ஒழுக்கமே இல்லாமல் நீங்கள் இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் பயந்துருச்சு, திமுக பயந்துருச்சுன்னு ஒப்பாரி வச்சுருக்காங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? கையில் ஆட்சி இல்லாத போவே இவ்வளோ சட்டத்தை மீறுறாங்க. எவ்வளோ விஷயங்க. கூடங்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் படகுக்கு பெயிண்ட் அடிக்கிறது முதற்கொண்டு எவ்வளோ விஷயங்கள் சட்டத்தை மீறி எவ்வளோ செயல்படுறானுங்க இவனுங்கள்லாம். கையில் ஆட்சி இல்லாத போவே இவ்வளோ அலப்பறை காட்டுறானுங்கன்னா ஆட்சி இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவானுங்க. புஷி ஆனந்தை பார்த்தெல்லாம் பயப்படுறாங்கன்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்கா? புஷி ஆனந்த் மேலே ரோட்டில் வண்டியை எப்படி விடணும் கூட தெரியல அந்த ஆளுக்கு. எம்பத்தின்னு சொல்ல வரல வாயில், எம்பளத்தின்னு வச்சுட்டு இருக்காரு. இவரை பார்த்து பயப்பட போகிறோமா? சரி, இதுதான் அந்த புஷி ஆனந்த் அவர்களை பற்றி விஜய் அவர்கள் அவருடைய அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயத்துடைய விளக்கம். சரியா? அடுத்தது பாருங்கள். மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போதைய ஆளும் கட்சி மக்களிடையே செல்வாக்கை இழந்துருச்சான். எதை வச்சு சொல்கிறாரோ தெரியல. சரி பார்ப்போம். யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆகி வருகிறது அப்படின்னு போட்டிருக்காப்பலாங்க. என்ன சும்மா வாய்க்கு வந்ததையெல்லாம் அடிச்சு விட்றது. இவங்களை பார்த்துலாம் பயப்படுறாங்களாம் தமிழக வெற்றி கழகம். ஷோ முடியலைங்க. தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கை தான். மற்ற கட்சிகளின் இது போன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வெற்றி மாடல் அரசு நமது தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சு நடுங்குகிறது. தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தினமும் தங்களுடைய தூக்கத்தை இழந்து அது இதுன்னு போட்டு காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நமது செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள். திருச்சியில் ஆனந்த் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. திமுக அரசுடைய இத்தனை பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு ஆனந்த் அவர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் அப்படின்லாம் வலித்துறேன்னு சொல்லிட்டு ஒரு இந்த அறிக்கையை ஃபுல்லாக சும்மா வாசிக்கிறதே கடுப்பாக இருக்குங்க. என்ன இது சும்மா போட்டு பெருசாக டைப் பண்ணுறது, சின்னதாக டைப் பண்ணி பழகுங்க. போட்டு ஒப்பாரி வச்சு அழுதுருக்காருங்க ஒரு அறிக்கை வெளியிடுறன்ற பேரில். ஒரு கட்சி தலைவர் இப்படிலாம் அழலாமா சொல்லுங்கள்? உங்கள் ப்ரைவேட் சர்க்கிளில் அழுதுக்கோங்க. இப்படி பப்ளிக்கில் மக்கள் முன்னாடி வந்துருந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க அழாதீங்க ப்ளீஸ் டோன்ட் கிரை. ஏன்னா அழுகு அழுதுக்கு இருக்க நீ இவரை பார்த்து பயந்துட்டாங்களாம். ஆனால் இவரே அழுதுகிட்டு இருக்காரு. பயப்படுறாங்கன்னா நீங்கள் பெரிய இது மாதிரி தானே இருக்கணும். அப்படி தான் இருக்கீங்க ஏற்கனவே. அது போக எதுக்கு நீங்கள் அழக்கூடாது. வெளியிலலாம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடாது. ஐயோ இதங்க எப்போ பார்த்தாலும் பயம். ஏதோ 4-5 தடவை சிஎம் ஆகிட்டாப்புல இவர். அப்படியே கட்சியை பார்த்தா, கட்சியோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா அது பல வருஷங்களாக ஆண்ட ஒரு கட்சி போல். எல்லாம் இவங்களை கண்டு அப்படியே பயப்படுறாங்க. வேறமே பொங்க பிறகு ஈரோட்டில் இடைத்தேர்தல்லாம் நடந்துச்சு.
எவ்வளோ தேர்தல் இடையிலலாம் நடந்துச்சு. எதுலேயுமே வந்து கலந்துக்காம தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத அங்கேயே காட்டியிருக்க வேண்டியதானே. அதெல்லாம் காட்ட துப்பு இல்லாமல் பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இவரை பார்த்து திமுக பயப்படுதான். எங்கே இவனுங்க கூட்டம் கூட்டினாலும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்காங்க, இல்லைன்னா பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் வந்து இவனுங்க பண்ணுறப்போ எப்படி அனுமதி டக்குன்னு கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க காவல்துறையிலேருந்து இல்லையா? கொஞ்சம் யோசித்து நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க. இந்த இடம் ஓகேவா இருக்குமா, இந்த இடம் ஓகேவா இருக்குமான்னு யோசித்து தான் செயல்பட முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் மரக்கடை அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அங்கேயும் பேசுகிறதுக்கு தடை வந்து விதிச்சிருக்காங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு தடைன்னு அல்றானுங்க. முதல்ல இந்த திருச்சி பேருந்து நிலையத்திலையும் சத்திரம் பேருந்து நிலையத்திலையும், அதுக்கு பிறகு இந்த மரக்கடை பகுதி, இங்கெல்லாம் இவனுக்கு நேராக போய் பார்க்கணும் அங்கெல்லாம் வந்து க்ரௌடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ க்ரௌடு ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்து இருந்துக்கிட்டு நாங்கள் அங்கே தான் பேசுவோம் அப்படின்னா அப்போ அது வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க காவல்துறை. எடுத்த உடனே இவருக்கு வந்து எல்லா பெர்மிஷனையும் அப்படியே போட்டு கொடுத்துடணும். அப்போ தான் இவங்க வந்து அமைதியாக ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போல இருக்கு. இவர் விஜய் அவர்களே அவருடைய கட்சி மாநாட்டில் இந்த கிறுக்கணுங்க இந்த அணில்களையெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கம்பியில் கிரீஸ் தடவினார். நீங்களே இப்படி பண்ணுறப்போ உங்களுடைய கட்சிக்கு எப்படி அனுமதி டக்குன்னு கொடுக்க முடியும்? காவல்துறை டக்குன்னு எல்லாம் பண்ணிட முடியுமா? கொஞ்சம் யோசித்து தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் அதுவும் பேருந்து நிலையம்லாம் வந்து எவ்வளோ மக்கள் கூடுற இடம். நான் அங்கே தான் பேசுவேன்னா எங்களுக்கு தான் அப்படியே கூட்டம் எங்கே இருந்தாலும் கூடும் அப்படின்லாம் பெருசாக நீங்கள் பீத்திக்கிறீங்கல்ல. எதுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிலாம் போயிருந்து அடம் பிடிக்கிறீங்க? ஏன்னா பஸ் ஏறுறதுக்கு வர்ற மக்களையெல்லாம் வந்து கூட்டத்தில் ஆட் பண்ணி காட்டிடணும் இல்லையா? பொதுமக்கள் க்ரௌடையும் சேர்த்து கவர் பண்ணிடணும். கூட்டம் கூடியிருக்கு அப்படின்ட்டு. என்ன இது சில்லறத்தனமா இல்லையா உங்களுக்கு? வேணும்னே எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும், எங்கெல்லாம் கூட்ட நெரிசல் உண்டாக வாய்ப்பு இருக்குன்னு இருக்கோ அங்கெல்லாம் போய் பெர்மிஷன் கேட்குறது, எங்களுக்கு இங்கே தான் வேணும்னு. அதை வந்து மறுக்க தான் செய்வாங்க. அங்கே யாருமே இது வரைக்கும் பேசுனது கிடையாது. அந்த மாதிரி இடங்களில் பேசியிருக்காங்கன்னா எடுத்து காட்டட்டும். அப்படிலாம் யாரும் பேச முடியாது. ஏன்னா அந்த இடங்கள் பொதுமக்கள் வந்து அதிகமாக கூடக்கூடிய இடம். அதனால பெர்மிஷன் யாருக்குமே கிடைக்காது. இவங்க போன உடனே இவங்க கேட்பாங்களாம் கொடுக்கணுமா, இல்லைன்னா இவங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை எங்களை வந்து ஓரங்கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அழுவாங்கலாம். அப்படியே நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் நம்ம நினச்ச ஹீரோயினை வச்சுலாம் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் சினிமா கிடையாது, புரியுதா? இது வந்துட்டு அரசியல். முறையாக பெர்மிஷன் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். பெர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்கன்னா அது எதுக்காக அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுக்கிட்டு எங்களை ஓரங்கட்டுறாங்க மிதிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க கட்சி தொண்டர்கள் இந்த அலப்பறையெல்லாம் பண்ணானுங்கள்ல, இந்த அலப்பறையெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் இவங்க கேட்குற இடத்துல கொடுக்க முடியாது. ஒரு இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இவனுங்களை பார்த்தா இவனுங்க சாம்பிஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்கன்னா அப்போ எங்கே தான் கொடுக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். ப்ராப்பராக யோசித்து எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இவனுங்களுக்குலாம் செட் ஆகும். அங்கே கொண்டு போய் எதுவுமே கரண்ட்டுக்கு கம்பம் மரம் கிரம் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாத இடமா இருந்தால் தான் இவனுங்க வந்து அவனுங்களுக்குள்ளே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு என்னத்தையும் பண்ணிட்டு கிடப்பானுங்க. ஆனால் பொதுமக்கள் கூடக்கூடிய பொது இடமாக இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் வந்துட்டு இவனுக்கு பெர்மிஷன் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? அங்கே போய் எதையாவது சேதப்படுத்தினா அங்கே போய் ஏதாவது பில்டிங்கு மேலேயும் மரத்துக்கு மேலேயெல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தானுங்கன்னா என்ன பண்ணுறது? அவ்வளோ பிரச்சனை கொடுக்குறானுங்களே இவனுங்க ரோட்டில். ஸ்கூல் காலேஜு இல்லைனா பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு மக்கள்லாம் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் போய் பெர்மிஷன் கேட்கணும், எங்களுக்கு இங்கே தாங்க அப்படின்னு கேட்கணும். இவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே போய் கேட்குறது. கேட்டுட்டு கொடுக்கல அப்படின்ன உடனே திமுக பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹேஷ்டேகை போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிடுறது. எப்படியெல்லாம் குரலி வித்த காட்டுறாங்க. எல்லாத்துலேயும் யோசிச்சு தான் செயல்படுவாராம் இவர். இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் நேரில் வரமாட்டாரா, ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அழுவாங்களா. அதுமாரி எங்கே போனால் எதுனாலும் அவர் ரொம்ப யோசித்து தான் நிதானமாக செயல்படுவாராம். தீர்வை நோக்கி தான் போவாராம். அவர் வந்து ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுவாராம். நல்லா யோசித்து தான் செயல்படுவாராம். ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கள், இவர் வந்து நேராக மக்கள்லாம் அதிகமாக கூடுற இடத்துக்குள்ளே தான் போய் நிற்பாராம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுலாம் இங்கே மட்டும் அப்ளை ஆகாதா? பஸ் ஸ்டாண்டில் தான் போய் பேசணுன்னா அப்போ பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் கூடி பிரச்சனை ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாதா? பஸ்ஸுக்காக யாராவது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, அங்கே கூட்ட நெரிசல் ஆச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது? அந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு, இல்லை ஒரு பெண்மணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகிறத தான் மெயின் கோலாக வச்சு போய்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா இவனுங்க கூட்டத்தை போட்டு கடந்து உசுரை எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்குலாம் கோவம் வராதா? நான் இது சும்மா கட்சி ஆரம்பிச்சு பேரெலாம் வந்து கடந்து கூட்டத்தை போட்டு மக்கள் உசிரை வாங்குறானுங்க, வீட்டுக்கு போய் சேர முடியலன்னு சொல்லிட்டு ஆதங்கம் வராதா? கஷ்டமாக இருக்காதா? இப்போ பொதுமக்களுக்கு எப்படியோ ஒரு இடையரோ கொடுத்து நம்ம தான் கெத்துன்னு காட்டிக்கணும், அப்படிதானே? சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி இருந்தானுங்களோ அதே மாதிரியே இருக்கிறது. எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, எங்களை வந்து மறுத்துட்டாங்க, எங்களுக்கு பெர்மிஷன் மாற்றினேன். வாட் ப்ரோ? சரி என்னமோ எப்படியோ வந்து சனிக்கிழமைகள் அந்த வீக்கெண்டு நேரத்தில் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக நிறைய கண்டென்ட் வரும்.
என்னன்னு பார்ப்போம், என்னெல்லாம் பேசுகிறாரு, என்னெல்லாம் நடக்குது, இந்த அணில்கள் பண்ணக்கூடிய கூத்துகள் எப்படியும் அவனுங்க வந்து படுத்துவானுங்க. இவங்களுக்கு பெர்மிஷன் வந்து எங்கே கொடுத்தாலுமே பிரச்சனை தான். எங்கேயுமே அவனுங்க வந்து சும்மா இருக்க மாட்டானுங்க. மரம் இல்லைனாலும் எங்கேயாவது மரத்தை பிடுங்கி கொண்டு வந்து போட்டு இல்லை எதையாவது செஞ்சினாலும் அதுக்கு மேலே ஏறுவானுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அலப்பறம் நடக்கும். பவுன்சர்ஸ் தூக்கி வீசுறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும் மக்களே. ஸோ இந்த வீக்கெண்ட்ஸில் நல்ல கண்டென்ட்ஸ் இருக்க போகுது. சரி மக்களே, இந்த காணொலி நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.